இதை அனுப்பிச்சிருந்தாங்களா? வீட்டுக்கு வேற நடப்போம், அப்போ மெசேஜ் பண்ணணும். இப்போ கிளாஸை கவனிப்போம். என்ன ஃபோனில் பார்த்துட்டு இருக்கு? மேம் 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 ஒன்றும் இல்லை மேம், அம்மா ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அதெல்லாம் பிரேக்கில் பார்த்துருக்கணும். ரெஸ்ட் ரூம் பிரேக் கொஞ்சம் நேரத்தில் விடுவாங்க, அந்த மெசேஜ் அப்போ பாரு. கிளாஸ் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் என்ன மெசேஜ் பார்த்துட்டு இருக்க? ஃபஸ்ட் இயர் வேற, எக்ஸாம் வேற எழுதணும், மைண்டில் வச்சுக்கோ. சாரி மேம், நியூ ஸ்டூடெண்ட்னால ஒன்று விடுறேன், உட்காரு. சாரி மேம், டைம் வேற சின்ன எப்போ விட்டாங்க. இது புரியுது. இப்போ நீ என்னதான் தேடி அப்புறம் நேற்றுக்கு பண்ணதுக்கு நான் சாரி கேட்டிருக்கேன். வீட்டுக்கு போய் நான் மாடியில் ஒரு படிக்கட்டு இருக்கும், அங்கே நான் மெசேஜ் பண்ணுறேன், உங்களுக்கு காலும் பண்ணுறேன். பாய். அப்பா, வீட்டுக்கு வந்தாச்சு. என்னடி காலேஜ் இன்னைக்கு எப்படி போச்சு? நல்லா போச்சுமா. ஒரு மெசேஜ் வந்துருச்சு, அதை பார்க்கலான்னு போனால் மேம் அதுக்குள்ளே திட்டுறாங்க. அப்படி யார்கிட்ட இருந்து மெசேஜ் வருது? அப்பா கிட்ட இருந்துமா? ஓ சரி, நான் மேலே கொஞ்சம் வேலையாக போகிறேன். சரி இப்போ மாடிக்கு வேற. என்ன இவங்க கால் பண்ணால் இன்னும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஃபோனுக்கு ஏதோ ஃபோன் கால் வருது. ஓ இவ்வளா, வீடியோ கால் வேற போட்டிருக்கா. ஓகே பேசு. அட்டன் பண்ணிட்டேன். ஏ ஹாய், சொன்ன மாதிரியே கால் பண்ணிட்டியே. ஆமாம், நான் சொன்ன இதை விடுவேன்னா அதனால தான் கால் பண்ணிட்டேன். யாரு? நான் தான் உன் அண்ணன் அர்ஜுன் வந்திருக்கேன். ஐயோ, அண்ணன் வேற வந்துட்டானே. ஹலோ, என் அண்ணன் வேற வந்துட்டான், அப்புறமா நான் கூப்பிடுறேன். சே, இப்போயாலே எனக்கு கால் பண்ண முடியல, நாளைக்கு தான் பண்ணணும்.